ஜென்யூனா தியேட்டர்ல போய் பார்த்து ஆடியன்ஸோட ரிஃப்ளெக்ஷனா இருந்துச்சு. அது எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொன்னாங்க. அண்ட் வி ஃபர்ஸ்ட் வாண்டட் டு தேங்க் த மீடியா. ரொம்ப ஜென்யூனா நீங்க ரிவ்யூஸ் எழுதி அதை வந்து பார்த்து ஃப்ரைடே, சாட்டர்டே, மண்டே அந்த ட்ரெண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்போது தான் ஸோ வி ரியலி தாட் எங்கள் ப்ரொடக்ஷனில் ஹவு ப்ரெஸ் கேன் இன்ஃப்ளூயன்ஸ் தி ரியல் ஆடியன்ஸ் டு கம் டு தியேட்டர்ஸ். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் எங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. தட் இஸ் வை சண்டேவே நாங்கள் டிசைட் பண்ணோம் வி ஷுட் டெஃபினெட்லி கோ பேக் டு மீடியா. அந்த ப்ரெஷ் ஷோலையும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அது எங்களுக்கு டியூஸ்டே போட்டப்பவே எங்களுக்கு அந்த ரிலீஸ் பண்ண ஒரு பயங்கரமான ஒரு ஏன்னா நீங்க தான் யூ ஆர் ஒன்லி கோயிங் டு டேக் இட் டு த ஆடியன்ஸ் அப்படின்னு நாங்கள் எனக்கு ரிக்வெஸ்ட் தான் பண்ணோம். பட் இட் வாஸ் a celebration from you all. We should really thank from the entire team, bottom of our heart. நம்ம ஃபியூச்சர்ல இதே மாதிரி ரெஸ்பான்சிபிளான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தது எங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னொரு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் கொடுக்கும்போது இன்னும் நல்லா பெட்டரா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்து நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ வி ஜஸ்ட் வாண்டட் டு மீட் யூ ஆல் with our hero and celebrating his journey also. And I would also thank Arjun sir for honoring our Passion Studios with his 150th film. அந்த ஒரு குட்வில் அவருடைய ஜேர்னி. இப்போ நாங்கள் எங்கே போனாலுமே அவங்க பேசுறது ஜென்டில்மேன் பற்றி பேசுவாங்க, சங்கர் சார் முதல்வன் பற்றி பேசுவாங்க, ஜெயின் பற்றி பேசுவாங்க, அவருடைய நேஷனல் இன்டெகிரிட்டி பற்றி பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அந்த ஜேர்னி, அந்த குட்வில் எங்களுடைய நிபுணனுக்கு கொண்டு வந்து இதை இன்னைக்கு வந்துட்டு எந்தெந்த சென்டர்ல வந்து சிதம்பரம் எங்க பாட்டம் ஆஃப் தமிழ்நாடு இன் ஹார்ட் கோர் ஏரியாஸ்ல கூட போயிட்டு பீப்புள் ஆர் ஏபிள் டு சி. நேற்று கூட லைவ் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஓகேங்களா? அதுக்கு 100% we have to tell media played a major role. Okay, so this is something I would definitely appreciate the kind of genuinity that you people showed. It was very unbiased for our production, and we will continue to give you much more good products. And I would first of all give you all a big standing ovation for the media. Thank you so much team actually for celebrating Arjun's 150th film and doing good for this project. Thank you. நிபுணன் அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் 2015ல ஆரம்பித்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு பெரிய வெள்ளத்தை சந்திச்சது முதல்ல, அதுக்கப்புறமா டிமானிட்டைசேஷன் சந்திச்சது. இது போல பல தடங்கல்கள், பல பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் மீறி ஒரு நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் ஒரு டீமாக உழைச்சோம். அந்த உழைச்சிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது அவுட் சைடு ஃபஸ்ட்டு படம் பார்த்தது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு அப்புறமா முதல் தடவையாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெலாம் படத்தை போட்டு காமிச்சிட்டு தான் இந்த படத்தையே வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கும் வந்தோம். அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஸ்ஸுக்கு முதல்ல போட்டு காமிச்ச பொழுது எப்படி ஒரு தேர்வு எழுதிட்டு மாணவன் வந்து வெயிட் பண்ணுவானோ அதை மாதிரி தான் நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் எஸ்பெஷலி ஒரு நல்லா படித்து நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஒரு மாணவன் மாதிரி கொஞ்சம் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து பை காட் கிரேஸ் நீங்கள் எல்லாமே அதை அக்னாலேஜ் பண்ணி அதை ஒரு பெரிய விதத்தில் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்தீங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொன்னால் அதை பார்க்கறதுக்கும் சரி, அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு மக்களுக்கு. ஏன்னா ஒரு டேப்லெட்டில் பார்த்துடலாம், ஒரு செல்ஃபோனில் பார்த்துடலாம். ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு ஜிஎஸ்டின்னு ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் வந்து தியேட்டர்ஸில் இப்போ டிக்கெட் விலை ஏறி இருக்கு அப்படின்னா. பட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா ஏறல. ஏன்னா நம்ம இப்போ போயிட்டு சாதாரணமாக போயிட்டு ஒரு தயிர் வடை, ஒரு தோசை, ஒரு காஃபி சாப்பிட்டாலே 150 ரூபா ஆயிடுது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி டிக்கெட் விலை ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு மனசாபம் இருக்கு. அதையெல்லாம் மீறி இதுக்கு முன்னாடி வந்த படத்தையும் நல்லா பெருசாக செலிப்ரேட் பண்ணிங்க விக்ரம் வேதா. அதுக்கப்புறமா இப்போ எங்கள் படத்தையும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் மீடியாவில் வந்து இந்த படத்தை வந்து ரொம்பவே செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் இது நன்றி அறிவிப்பு கூட்டம் அப்படின்னு மீடியாவுக்கு சொன்னாலும் நானும் இந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமாக நிறையா பேருக்கு நன்றி சொல்லணும். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஆர்டர். பேஷன் ஸ்டுடியோஸ் இது இந்த கம்பெனி ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினச்சது நான், உமேஷ், சுதன் அண்ட் ஜெயராம், நிபுணன் தான். அண்ட்
இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா எந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம என்ன வேணா பேப்பர்ல எழுதலாம், அதை வந்து கொண்டு போகிறதுக்கு கரெக்டான டெக்னீஷியன்ஸ், கரெக்டான நடிகர்கள் தேவை. அண்ட் இதை வந்து அர்ஜுன் சார்கிட்ட போனோம். அர்ஜுன் சாரும் ஸ்கிரிப்டை கேட்டுட்டு, அண்ட் அர்ஜுன் சாருக்கு இது வந்து ரொம்ப அவருடைய பாணி படங்களிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்த பொழுது, ஏன்னா ஆக்ஷன் கிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஆளுக்கு வந்து பார்க்கின்சன்ஸ் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அதையும் வந்து ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு இந்த கதையை பிடிச்சி ஃபர்ஸ்ட் சார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால, அதுக்கப்புறமா என்னுடைய நண்பன் மீடியாவில் திருப்பி கேட்கப்படுற கேள்வி பிரசன்னா, அண்ட் எப்படி நீங்கள் 2 பேரும் திருப்பி ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் பிரசன்னா அக்ரி டு டூ தட் ரோல். ஜோசப் இன்னைக்கு நாங்கள் தேட்டருக்கு விசிட் போகும்போது கூட கான்ஸ்டபிள் ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ரீச் ஆயிருக்கு. ஸோ பிரசன்னாவுக்கு நன்றி. அதே மாதிரி வரலட்சுமி அண்ட் ஷி ஹஸ் டன் எ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். கதை சொல்லி ஒரு 1/2 hour வந்து அக்ரி டு பிளே த ரோல், அண்ட் அவங்களுக்கும் எனது நன்றி. அதுக்கப்புறம் ஸ்ருதிகரன், இன்னைக்கு எல்லாரும் வந்து அவங்கள பேரை மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கீங்க. என்ன இந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லா கியூட்டான ரியாக்ஷன்ஸ், ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் சுமன் சார், சுஹாசினி மேம், இது மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ வந்து வில்லன் நடிகரா இந்த படத்துல முதல் முறையாக எங்களுக்காக ஒத்துக்கிட்ட கிருஷ்ணா, அவருக்கும் எங்களது நன்றி. ஏன்னா இட்ஸ் நாட் ஏ ஈஸி திங் டு புட் டுகெதர் எ ப்ராஜெக்ட். அண்ட் அதுக்கப்புறமா டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் கிருஷ்ணா, சினிமாட்டோகிராஃபி அண்ட் அவருடைய ஒர்க்கை எல்லாரும் பாராட்டி எழுதியிருந்தீங்க, ரொம்ப நன்றி அதுக்கும். நவீனோட மியூசிக்கை பற்றி எழுதாத பத்திரிகைகள் இல்லை, எழுதாத சமூக வலைதளங்கள் இல்லை. அது இந்த படம் நவீனுக்கு ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆறுசாமி ஆர்ட் டைரக்டர், கான்செப்ட் டிசைன்ஸில் கொடுத்ததெல்லாம் அழகாக எடுத்து வந்தார், அவருக்கு நன்றி. சதீஷ் சூர்யா இறுதி சுற்று போன்ற படங்கள்லாம் எடிட் பண்ணார். இந்த படத்தில் அவருடைய கட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டியிருந்தீங்க, அதுக்கும் எங்களோட நன்றி. அப்புறம் காஸ்டியூம்ஸ், இந்த படத்தில் அர்ஜுன் சார் ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் அவருடைய லுக்கு இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணதுக்கு அப்புறமா அது பண்ணின பிரீத்தி அண்ட் பிரியா, அவர் அர்ஜுன் சாரோட பர்சனல் கஸ்டமர் சாய், அவங்க எல்லாருக்கும் எனது நன்றி. இது போக எங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் கோபி கிருஷ்ணன் அண்ட் சூப்பர்வைசிங் ப்ரொடியூசர் அருணாச்சலம், இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே எங்களது நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் பண்ணினோம். அப்புறம் ஈவன் டிசைன்ஸ் பண்ணின வெங்கடேஷ், ஏன்னா அந்த டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண ரியா, மிக்ஸ் பண்ண ராஜா கிருஷ்ணன், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ண சச்சின். ஏன்னா சவுண்ட் டிசைன் வந்து இந்த படத்தில் ரொம்பவே பாராட்டப்பட்டிருக்கு. அது எஸ்பெஷலி அட்மாஸ்ல இந்த படத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமும் நன்றி. இது போக எங்களோட பயணித்த பிஆர்ஓஸ், ஏன்னா இப்போ இன்னைக்கு உங்களெல்லாம் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னா மிஸ்டர் சுரேஷ் சந்திரா அண்ட் மிஸ்டர் நாசர் சார், உங்கள் டீமுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு இது ஒரு ப்ராடக்ட் தான், இந்த ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்களை மாதிரி மீடியா தான். ஸோ நீங்கள் எல்லாம் தான் இந்த படத்தை வந்து ஒரு நல்ல படம், நிபுணன் நிலைத்து நிற்பான் அப்படின்லாம் வந்து ஒரு டேக்லைன் கொடுக்கும் பொழுது, நினைவில் நிற்பான், அப்புறம் வந்து வித்தைக்காரன் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறையா ஒன்லைன் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் மெயினாக வந்து இது வந்து அர்ஜுன் சாரோட 150th ஃபிலிம். இது வந்து இந்த சாதனை இன்னும் இனிமே எவ்வளோ பேரால் இனிமேல் பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே இப்போ நம்பர்ஸ்லாம் கம்மி பண்ணிட்டு வர டயத்தில் ஒன்லி ஃபியூ ஆக்டர்ஸ் ஹவ் அச்சீவ் திஸ் மைல்ஸ்டோன். அண்ட் அந்த மைல்ஸ்டோன் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அமைஞ்சது கடவுளுடைய அனுகிரகம், அர்ஜுன் சாருடைய பெருந்தன்மை. அது எங்கள் டீமுக்கு அமைஞ்சது பேஷன் ஸ்டுடியோஸ்க்கு ஒரு பெரிய பெருமை. இது போக நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படி யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட மன்னிச்சிருங்க. மற்றபடி இதே மாதிரி நல்ல நல்ல படங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அண்ட் அது மாதிரி சப்போர்ட் பண்ணும் பொழுது, அதே மாதிரி விமர்சனம் பண்ணும் பொழுதும் கூட ஒரு மயிலிற கால வருடி ஏதாவது தவறுகள் இருந்தால் கூட சொல்லி, அதே மாதிரி ஏன்னா கலைஞர்கள் எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து முதல்ல உங்கள்கிட்ட இருந்து தான். நீங்கள் தான் வந்து மக்களுடைய எண்ணங்களை நீங்கள் தான் பிரதிபலிக்கிறீங்க. ஏன்னா எங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, இதை மாதிரி ஒரு படம் நாங்கள் பார்த்ததில்லை, ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி நிறைய நல்ல படங்களை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலைமையில நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு படத்தை வந்து பெருசாக எழுதினாதான் இன்னைக்கு வந்து மக்கள் தேட்டருக்கு வருவாங்க. தேட்டருக்கு வந்தால் தான் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் தான் ஒவ்வொரு படங்களும் வருது.
ஸோ உங்களுடைய ஆதரவு நிபுணனுக்கு இருந்ததற்காக நிபுணன் டீம் சார்பாக நான் ஒரு இயக்குனராகவும் மிக மிக மனமார்ந்த பாட்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதனை அடிமனதிலிருந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பர்சனலி ஒரு 2 வருஷம் இதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணேன். என்னோட ஒய்ஃப் ரஜிதா அண்ட் என்னோட குழந்தைகள் அத்வைத், ஆதித், இவங்க 2 பேருக்கும் என்ன 2 வருஷமா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மாற்றி போயிட்டு வந்துட்டு எவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் இந்த படம் பண்ணினேன். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. இங்கு வந்திருக்கிற எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இப்படி மீடியாவுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சு இது பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண என்னுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு நன்றி. ஏன்னா எப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. அது இல்லாம இல்லை, இது திஸ் இஸ் அவர் டியூட்டி. எங்க படத்தை பற்றி இவ்வளோ பிரமாதமா எந்த ஒரு பயஸ் இல்லாம நல்ல படங்களை எப்போ நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறது மறுபடியும் ப்ரூவ் பண்ண அந்த மீடியாவை மறக்காம அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் ரொம்ப வருஷமா என்ன பார்க்குறீங்க. ஆரம்ப நன்றி படத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கே தெரியாம இந்த 150 ஒரு கணக்கு ஆயிடுச்சு. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி. அண்ட் நான் இந்த கணக்கு அப்படிங்கிறதா 150 ஆயிடுச்சு. பட் பார்த்தா இது இப்போதான் ரீசெண்டாக இந்த நன்றி படம் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கு. அன்னிலிருந்து இது வரைக்கும் ஆதரிச்சுட்டு உங்களுடைய அன்பை காட்டிட்டு வர்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் அதுக்கப்புறம் நான் நடித்த எல்லா படத்தினுடைய இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிற நேரத்தில் அண்ட் இந்த படம் என்னுடைய 180வது படம் அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா கதை அப்படிங்கிறது நிறைய இத்தனை வருஷம் சர்வீஸ்ல இருந்து கதைகள் கேட்டிருக்கோம். சில நேரத்தில் ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம கேட்ட கதை திரையில இருக்காது. ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷன் எங்கேயோ மிஸ் ஆயிரும், ஏதோ ஆயிடும். ஆனா கேட்டதை விட ஒரு 100 மடங்கு ஜாஸ்தி அந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ண இந்த படத்தினுடைய டைரக்டருக்கும் அப்புறம் வெறும் வியாபார ரீதியை மட்டும் யோசிக்காம படத்துக்காக படத்தினுடைய தரத்துக்காக செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிற நம்ம ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பேஷன் ஸ்டுடியோ சார்ந்த உமாசங்கர், சுதன், ஜெயராம் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன் from the bottom of my heart. அண்ட் அதான் இது ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருக்கு. நார்மலாக இப்போ இந்த ஷெட்யூல் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம், முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஃபைட்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி வரும், மியூசிக் இதெல்லாம் பேசுகிறோம். பட் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போய் நீங்களும் படம் பார்த்தீங்க, நீங்களும் நல்லாவும் எடுத்துட்டீங்க. இப்போ என்னென்ன ஒன்லி நன்றி அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அதான் நம்ம ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி உங்களுடைய இந்த ஆதரவு இருந்தால் நிச்சயமா இது ஒரு பெரிய ஒரு டானிக் மாதிரி இருந்து இன்னும் நல்ல நல்ல படங்கள் கொடுக்கறதுக்கு ஒரு உதவியா இருக்கும். அன்றைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த். ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன், சொல்லிவிடவா அப்படின்னு டைட்டில். என் டாக்டர் வச்சு டைரக்ட் பண்றேன். அதுதான் அதுலயும் நான் ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் கேரக்டர் தான் பண்றேன். ஸோ அது 151வது படமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அது ஒரு லவ் ஸ்டோரி. என்னுடைய இமேஜுக்கு டோட்டலி அப்பாற்பட்ட ஒரு கதையா இருக்கும். ஒரு லவ் ஸ்டோரி. நானும் ரொம்ப வருஷமா நிறைய லவ் ஸ்டோரிஸ் எழுதி உட்கார்ந்துருந்தேன். ஆனா எப்படி என்ன வச்சு லவ் ஸ்டோரி எடுக்கிறது எனக்கே ஒரு இதா இருந்தது. மக்கள் ஆக்ஷன் வரும்போது லவ் ஸ்டோரி எல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு
ஸோ இப்போ வந்து என்னுடைய டாட்டர் வச்சு அந்த ஒரு கதையை எடுக்கிறேன். அதான் அடுத்தது ஒன்றும் இல்லை, நான் எதுவும் லைஃப்பில் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் ஆக்டர் ஆகணும்னு எதிர்பார்க்கல. எனக்கு ஆக்டிங்கே ஆரம்பத்தில் தெரியல. அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அப்போ இருந்த ஒரே ஒரு குவாலிட்டி வந்து பாடி தான். பாடி பார்த்துட்டு என்ன ஹீரோ ஆக்கிட்டாங்க. ஸோ அப்படியே தொடர்ந்து வந்துட்டு பார்த்தா இன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 150 படம் ஆயிடுச்சு. இடையில ப்ரொடியூஸ் பண்ணேன், டைரக்ட் பண்ணேன், கதை எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் சில அவார்ட்ஸ் கூட கொடுத்தாங்க. ஐ டோன்ட் நோ இதெல்லாம் எப்படி அப்படியே நடந்து போயிடுச்சு. நான் எப்படி ஏதோ பிளான் பண்ணி சொல்லியிருந்தா உங்கள் கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணலாம். இது பிளான் 100% இப்போவே எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதனுடைய இது இல்லை. ஐ மீன் எவ்ரிடே இட்ஸ் எ லர்னிங் ப்ரோசஸ். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு டைரக்டர்கிட்ட ஒன்று கற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்து படங்கள் அடுத்தடுத்து கேரக்டர்ஸ்க்கு எப்படி 100% ஆஸ் அன் ஆக்டர் நான் என்னால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன். எனக்கு என்ன இருக்குது பொட்டன்ஷியல் எனக்கு தெரியாது. இப்போ வந்து இந்த படத்தில் வந்து வெறும் நார்மலாக ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் போலீஸ் ஆஃபீஸர் இல்லாமல் இடையில அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு பார்க்கின்சன் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் இருக்குது. அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்லும் போது தான் அது எப்படி பண்ணணும்னா ஒரு கை நடுக்கம் இருக்கும், எந்தெந்த நேரத்தில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புதுசாக இருந்தது அது. ஸோ அதான் அவருக்கு தான் தெரியும் ஓகே இது பண்ண முடியும் அப்படின்னு. ஒரு டைரக்டருக்கு என் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லலாம். சேவ் டைம் இல்லையா? அப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியுமே, அப்போ எல்லாம் என்னுடைய படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்போ யாரும் வரல, எந்த ப்ரொடியூசர்ஸும் என்கிட்ட வரல. ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரியுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தான் நம்பிக்கை இருந்தது. ஸோ அப்போ அப்படிதான் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி அது கடவுள் புண்ணியத்தில் நல்லா ப்ரூவ் ஆச்சு. ஆமாம், இப்போ என்ன வச்சு நான் பண்ணி போர் அடிச்சிருக்கு. நிச்சயமாக வேற ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிளான்ஸ் இருக்கு. கதைக்கு ஏற்ற மாதிரி தானே ஆக்டர்ஸ். அப்புறம் தெரியாது இங்கே நம்ம ஆக்டர்ஸ் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. இல்லை சாரே நல்லா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்கு திருப்பி டைரக்ஷன் சொன்னால் 1.5 வருஷம் போயிடும். எதுக்கு தேவையில்லாமல் சார் நீங்கள் நடிகனாவே இன்னும் நிபுணன் மாதிரி இன்னும் நிறைய இன்னும் அதை விட நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இருக்கும் பொழுது சார் நல்லா நடிச்சிட்டு இருக்காரு. எப்பயாவது அவர் காசப்பட்டா இந்த மாதிரி சொல்லி விடவா மாதிரி சார் போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லி தான் இதெல்லாம் கற்றுக்கிட்டது. இந்த விஷயங்கள் சினிமாவில் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஃபைட்ஸ் ஆகுது சரி, ஒரு ஹார்ஸ் ரைடிங்ல இருந்து எல்லாமே கற்றுக்கிட்டதுக்காக. ஆனால் அதை விட போக ரொம்ப திருப்தி ஏன் ஆச்சுன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுலேயே நான் திருப்தி அடைய ஆரம்பிச்சேன். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு விதவிதமான கேரக்டர்ஸில் அதில் பண்ணேன். அண்ட் பேசிக்கலி வெறும் கேரக்டர் மட்டும் பண்ணால் அந்த திருப்தி ஆயிருந்திருக்காது. அதில் சில விஷயங்கள் ஒரு நாட்டுப்பற்றான சில விஷயங்களும் இல்லைன்னா இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க மெசேஜ் இருக்கக்கூடிய படங்கள் நான் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருந்தது. ஓகே, இந்த மீடியால நம்ம ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். நாம இருக்கிற சினிமால தானே, சினிமால இருந்து தானே வெளியே வருது மெசேஜ். நீங்க சினிமா படம் பார்த்தா ஒரு 1000 பேர் 1,00,000 பேர் பார்த்தா அதுக்கு வெளியே தானே போகுது. வெளியே தானே என்ன எங்க எதுக்குங்க அதுக்கெல்லாம் நமக்கெல்லாம் எதுக்குங்க நல்ல சினிமால கரெக்டா டைரக்ஷன் பண்ணாலே டைம் போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நிறைய அரசியல்வாதிக்கு வர சொல்றீங்க. இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இரும்பு திரை. நன்றி உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. நான் இப்போ டிவி சேனல்ல இருந்து வந்துட்டு இருந்த பொழுது சிறுமியை எதிர்த்து பாலியல் கொடுமை நடந்ததுனால் ஊரே ஊர்வலம் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏதோ 2 பொதுமக்கள் போறாங்க. நான் சின்ன வயசுல ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது வந்து பிடி வாத்தியார் சிறுமியிடம் சில விஷயம் செய்ததால் ஊரே திரண்டு அந்த பிடி வாத்தியாரை அடித்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் டெல்ல படிச்சிருக்கேன். நான் அப்ப படிச்சது இப்பயும் நடந்துதான் இருக்கு. அப்ப நடக்கிறது இப்பயும் சொல்லி காட்டுறதுல என்ன தப்பு இருக்கு? அது இல்ல மேட்டர். நான் வந்து அதுல வந்து நான் சொல்ல வந்தது இந்த பிரச்சனை இருக்குங்கிறத கோடிட்டு காமிச்சேன். இந்த படத்துல நான் சொல்ல வந்தது என்ன, அந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா சொல்ல வந்தது என்னன்னா, எவ்வளவோ பண்ணோம் வந்து நம்மளை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது பணத்தை செலவழிச்ச அதே அளவுக்கு
கொஞ்சம் நேரமும் செலவழிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ வந்து கேட்ஜெட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பிளே ஸ்டேஷனையும் ஒரு ஐபேடையும் கொடுத்தா ஒரு 8 மணி நேரம் குழந்தைங்க வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால ஆமாம் கொஞ்சம் அந்த ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்க்ளூடிங் அது எனக்கும் சேர்த்தா சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். எடுத்துக்கிட்ட விஷயம் வேணா நல்லா இருக்கலாம், ஆனால் சொல்லப்பட்ட விதம் ரெண்டுமே வேற வேற. மலையாளத்துல பெருசாட்சின்னு ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் பண்ணீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சினாரியோ வச்சு இதெல்லாம் பண்றதுக்கு ஐடியா இருக்கா? பண்ணலாம், திருப்பி பண்ணிட்டு ஒதுக்கிட்டு அமெரிக்காவுக்கு போயிட வேண்டியதான். இங்க வர முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி இல்ல, எனக்கு அதுக்கான சகிப்புத்தன்மை இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதை பண்றதுக்கு யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, எந்த ஹீரோ ஒத்துப்பாங்கன்னு தெரியல. அது முதல்லயே நான் தமிழ்ல பண்ணணும்னு நினைச்ச ப்ராஜெக்ட் தான். அது ஆக்சுவலி ஹீரோ பண்றேன் ரெடியா இருந்தா பெருச்சாரியே திருப்பி பண்ணலாமே. என்ன இங்க போட்ட பொழுது பெருச்சாரி அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்களே. நான் அப்ரோச் பண்ண அது அவரும் நினைக்கணும் இல்லை, நான் நினைக்கிறேன் அது அவரும் நினைக்கணும் இல்லை. ஸோ அதனால கண்டிப்பா எனக்கு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் ஏற்கனவே ஒரு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் இருக்கு. அது பண்ணணும்னு ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஒரு ப்ராஜெக்ட் அமையுதுங்கிறது வந்து நம்ம 1000 விஷயம் நினைக்கலாம். அது எப்படி அமையுது எப்படி நடக்குதுங்கிறது வந்து அது வந்து ஒரு டைஸ் மாதிரி தான், நிபுணர்ல இருக்கிற பசில் மாதிரி தான். அதுவும் எப்படி அமையுதுங்கிறது தெரியாது எனக்கு. I don't have any reservations in doing political subjects too.